மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? கும்பம் 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முதல்ல ராகு இருக்கா. எனக்கு என்னென்னலாம் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து பாருங்க உங்களோட சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். சுயஸ்தானத்தில் சூரியன் என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையோ, என்னோட அறிவாற்றலோ, என்னுடைய பேசக்கூடிய திறமையோ, என்ன ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள் நான் பிளான் பண்ணுற ப்ரொசீஜரும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, மாவலஸாக இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் சக்ஸஸ் பண்ணேன், வீட்டில் இருக்க பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணேன், என்னோடய எனர்ஜி லெவல், என்னுடைய விடாத ஒரு முயற்சி, அதனால் நான் சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? சரி. அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தில் செவ்வாய். ஒரு பூமி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது சாலிடாக பெரும்பாலான மீனராசி அன்பர்கள் செய்வீங்க. ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு நிலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லைனா ஒரு கோழி பண்ணை அமைக்கிறது, இல்லைனா ஒரு மாட்டு பண்ணை, இல்லைனா ஒரு ஆட்டு பண்ணை, விவசாயம் சார்ந்து ஒரு நிலம் வாங்குறது, இந்த மாதிரி வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பிராப்தம் நிறைய மீனராசிகளுக்கு உண்டு. 12ஆம் பாவத்தில் புதன். நல்லா பேசுவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், அது சார்ந்த மருத்துவ செலவுகள் அப்படின்னு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? என்னோட புத்திசாலித்தனத்தினால இந்த இடத்த நான் வாங்கினேன்ப்பா. எப்படி புத்திசாலித்தனம்? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் கும்பத்தில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சதுர்கிரக யோகம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அதாவது நிறைய ராசிகளுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு 90% நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி நல்லா இல்லை அப்படின்னாலும் 10% உங்களுக்கு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் சுக்கிர பகவான் மீனத்தில் சுக்கிரன் உச்சம். ஆக உச்சம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்கும் சுக்கிரன் நல்லதை செய்வான். எவ்வளோமா நல்லதை செய்வான்? இவ்வளோ செய்வானா அப்படின்னா, நல்லா இருக்கவங்களுக்கு அவ்வளோ செய்வான், நல்லா இல்லை அப்படின்னாலும் இவ்வளோவாது செய்வாமா, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக இந்த பதிவை நீங்கள் முழுசும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், இந்த கிரகம் இந்த பாவத்தில் இருக்கிறதுனால என்ன நல்லது என்ன கெட்டது அத்தனையும் நான் வந்து ப்ளஸ்ஸும் சொல்லுவேன், மைனஸும் சொல்லுவேன். தெளிவாக பாருங்கள். ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் நல்லது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, மைனஸ் இந்த காலகட்டத்தில் உஷாராக இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளே தவிர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசும் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? கும்பம் 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முதல்ல ராகு இருக்கா. எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டான கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா, அழகாக ஒரு கம்ஃபர்ட்டான கார் வாங்கிட்டேன். எனக்கு ஒரு சூப்பரான வீடு வேணும்னு ஆசைப்பட்டேன், சூப்பரான வீடு வாங்கிட்டேன். நான் அழகாக போய் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பெண்களாக தானே ஆசைப்படுவாங்க. போய் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்கினேன். ஒரு ஃபாரின் டூர் போகணுன்னு ஆசைப்பட்டேன், ஃபாரின் டூர் போயிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கோர் பண்ணிட்டேன். கிச்சனுக்கு மாடல் கிச்சன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். ஒரு சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வசதி வாங்கணும், அதாவது வசதியாக வாழணும், இப்படி பல ஆசைகள் எனக்கு இருந்துச்சு. அதில் சில ஆசைகள் நிறைவேறிச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆனால் பெரிய லெவலில் செலவு பண்ணும்போது அனலைஸ் பண்ணுங்கள். திடீர்னு அகலக்கால் வச்சுட்டிங்க அப்படின்னா பின்னாடி இஎம்ஐ கட்டும்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 2வது கிரகம் யார் 12ஆம் பாவத்தில் அப்படின்னா சூரியன் 12ஆம் பாவம் என்ன பண்ணுவார்? நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த பிரம்மாண்டமான வீடு நான் கட்டுறதுக்கே எங்கள் அப்பா ஒரு காசு நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க, என் மாமனார் சப்போர்ட் பண்ணார், என் ஹையர் அஃபிஷியல் எனக்கு லோன் சேங்ஷன் பண்ணால் அதனால் நான் இந்த வீடு கட்டிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்பானால் மருத்துவ செலவு, அப்பானால் விரையும் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்மா ஹாஸ்பிட்டல் போனேன், அப்பா கொஞ்சம் செலவாச்சு. மாமனாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்மா ஹாஸ்பிட்டல் போனேன். மாமனாருக்கு பெருசாக மகன்கள் இல்லை, நான் தான் மகன் மாதிரி, அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவாச்சு அப்படின்ற அமைப்பு உண்டு. புரியுதுங்களா? உங்களுக்கே கண்கள் சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, மைக்ரெயின், இதனால் மருத்துவ செலவு அப்படின்னு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் விரயமாச்சு அப்படின்ற விஷயமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஃபைன்
டூ வீலரில் போனேங்க, ஹெல்மெட் போடாமல் போட்டேன், போலீஸ்கார் பிடிச்சிட்டாரு, நான் ஃபைன். டூ வீலர் ஓட்டிட்டு போனேன், ஹெல்மெட் போடாமல் போனேன், ஃபோன் போலீஸ்காரெலாம் அங்கே இல்லைங்க, கேமராவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதனால எனக்கு ஃபோனுக்கு ஃபைன் வந்துருச்சு, ஃபைன் கட்டினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அது பெரிய லெவலில் இல்லை, இது ஒரு 500 1000 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து பாருங்கள் உங்களோட சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். சுயஸ்தானத்தில் சூரியன் என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் என்னோட அறிவாற்றலும் என்னுடைய பேசக்கூடிய திறமையும் என்ன ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள் நான் பிளான் பண்ணுற ப்ரொசீஜரும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, மாவலஸாக இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் சக்ஸஸ் பண்ணேன், வீட்டில் இருக்க பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணேன், என்னோடய எனர்ஜி லெவல், என்னுடைய விடாத ஒரு முயற்சி, அதனால் நான் சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? சரி. அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தில் செவ்வாய். ஒரு பூமி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது சாலிடாக பெரும்பாலான மீனராசி அன்பர்கள் செய்வீங்க. ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு நிலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லைனா ஒரு கோழி பண்ணை அமைக்கிறது, இல்லைனா ஒரு மாட்டு பண்ணை, இல்லைனா ஒரு ஆட்டு பண்ணை, விவசாயம் சார்ந்து ஒரு நிலம் வாங்குறது, இந்த மாதிரி வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பிராப்தம் நிறைய மீனராசிகளுக்கு உண்டு. மைனஸ் என்ன? அண்ணன் தம்பிங்களோட சொத்து பிரச்சனை. அந்த சொத்து பிரச்சனையோடு என் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த சொத்து என் கைக்கு வந்து சேர்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து விரயம் பண்ணேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ செலவு, எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருந்துச்சுங்க, அதை சரியாக கவனிக்கல, கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ணி நான் வந்து ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படின்ற அமைப்பு. நைட் டைம் டூ வீலர் ஓட்டிகிட்டு போடுங்க, லைட்டாக வந்து தட்டிட்டா ஒருத்தன், அதனால் கால் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் வந்தேன். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன சர்ஜரிஸ், மருத்துவம் சார்ந்த செலவு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நல்லது என்ன அப்படின்னா ஒரு பூமி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, பூமியோ ஃப்ளாட்டோ ஒரு விவசாய நிலமோ வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஆஃபீஸ்க்கான ஒரு நிலமோ வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிராப்தம். 12ஆம் பாவத்தில் புதன். நல்லா பேசுவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், அது சார்ந்த மருத்துவ செலவுகள் அப்படின்னு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? என்னோட புத்திசாலித்தனத்தினால இந்த இடத்த நான் வாங்கினேன்ப்பா. எப்படி புத்திசாலித்தனம்? ஒரு ரியல் எஸ்டேட், நான் வந்து சும்மா அந்த இடத்த பார்க்க போகும்போது அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார், நான் கமிஷன் கொடுக்குறேன், அதுக்கும் மேலே இத்தனை இடம் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இது சொன்னார். அந்த விஷயம் நான் பிளான் பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்த போய் காமிச்சேன், வியாபாரம் பண்ணி கொடுத்தேன். அதனால் ஒரு பிளாட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணேன். என்னோடய புத்திசாலித்தனத்தினால இந்த இடம் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு உண்டு. புரியுதுங்களா? சரி. அடுத்து மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். மீனம் வந்து உங்கள் சுயஸ்தானத்தில் சுக்கரன் என்ன பண்ணுவான்? இந்த காலகட்டம் தோணும் நான் ரொம்ப அழகாகணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், நான் போய் நல்ல ஒரு லேடிஸாக இருக்கீங்க, நல்ல ஹேர் கட் பண்ணுறது, நல்ல ஹேர் கலரிங் பண்ணுறது, பியூட்டி பார்லர் போகுது, இந்த மாதிரிலாம் தோணும். நான் என்னை வந்து பார்த்திங்கன்னா முதல்லையே நான் அழகாக தான் இருப்பேன். பொதுவாக மீனம் வந்து பார்த்திங்கன்னா குரு தான் ராசி அதிபன், சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ப்ளசண்ட்டாக இருப்பாங்க, அதிர்ஷ்டமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க. இந்த காலகட்டம் வந்து பாருங்கள், நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன், என்ன நான் முழுசும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறேன். முதல்ல ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருப்பேன், இப்போ நான் வந்து பாருங்கள் ரொம்ப கல்ச்சர்டாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மாறணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் போய் ஒரு 10 பட்டு போட்டு எடுத்து வந்தேன். அதனால் சாரீஸ் கொஞ்சம் வாங்கினேன், என்ன நான் மாற்றிக்கிட்டேன், அழகாக பின்னி போச்சு இந்த மாதிரிலாம் இருக்கணும், என்னோடய லுக் அப்பப்போ மாற்றணும்னு தோணுது, நான் மாற்றிக்கினேன். இப்போ நான் செல்ஃப் க்ரூமிங், நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன், அந்த இடத்துல வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கணும், அதனால் நான் என்னை இப்படி மாற்றிக்கணும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், அதனால் நான் இப்படி மாற்றிக்கணும் அப்படின்ற அமைப்பு. எனக்கு ரொம்ப நாளும் ஆஸ்திரேலியா டூர் போகணுன்னு ஆசை. இந்த காலகட்டம் நான் பிளான் பண்ணேன், ஆஸ்திரேலியா டூர் போயிட்டு வந்தேன். ஆக என்னை சார்ந்து எனக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ அதில் சிலதை நான் நிறைவேற்றிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய பிஹேவியரை நான் மாற்றிக்கணும்னு நினச்சேன், என்னோடய ஆட்டிடியூடை நான் மாற்றிக்கணும்னு நினச்சேன், என்னோட பேசக்கூடிய ஒரு ஸ்லாங் நான் வந்து மாற்றணும்னு நினச்சேன். இந்த மாதிரி என்னை சார்ந்து நான் அப்லிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயம் நான் கனவு காண்றேன் அப்படின்னா அதில் பல விஷயத்தை நிறைவேற்றிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். அதை சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன்கள்மா. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நீங்கள் கோச்சார பலன் சொன்னீங்கம்மா, இது எங்களுக்கு எவ்வளோம்மா இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா, சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கான் அப்படின்னா நாங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அது 100% நடந்துடும்.
சுய ஜாதகத்தில் தசநாதன் ரொம்ப வலுவிழந்து இருக்கான் அப்படின் போது நாங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவ் ஒரு 10% நடக்கும். சரிம்மா, எங்களுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ண தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தசநாதன் என்ன தசை இங்கே உங்களுக்கு நடக்குது, தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கா, அவனுக்கு வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி பாபரோட பார்வை இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கணும். இல்லைல்லம்மா எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியல, நாங்கள் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். வீடு கட்டலான் இருக்கோம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலான் இருக்கோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு மைக்ரேட் ஆகலான்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம், குடும்பத்தோடு ஷிஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம், ஃபேமிலியில் பல குழப்பங்கள் இருக்குது, அது வந்து எப்போயாவது தீர்வுக்கு வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் சுய ஜாதகம் தெளிவாக சொல்லிடும். 30% இது நடக்கும், 70% இது நடக்கும், 90% இது நடக்கும், இல்லை இது நடக்கவே நடக்காது, 10% தான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா அனலைஸ் பண்ணிக்க முடியும், தெளிவாக சொல்லிடும். கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆக இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை என்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா டிஸ்பிளேயில், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.